Rich might take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் எஸ்சிஆர்னு சொல்லக்கூடிய இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதே நேரத்தில் இது இன்புட் என்ன அவுட்புட் என்ன, இது எங்கே இன்புட் கொடுக்கறது எங்கே அவுட்புட் கொடுக்கறது, இது எவ்வளோ வாட்ஸில் வேலை செய்ய போகுது, நம்ம சேனலில் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். This video is sponsored by BuyMode. நாம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாம. இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நண்பா ஃபர்ஸ்ட் இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம எதுக்காக பயன்படுத்த தொடங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். நண்பா நம்ம பேனல் போர்டு ஸ்டார்டரில் ப்ரீவென்டர் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரீவென்டரோட பயன்பாடு என்னன்ற பார்க்கும்போது பேஸ் சீக்வன்ஸ் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஒரு பேஸ்க்கும் ஒரு பேஸ்க்கு உள்ள வித்தியாசம் சரியா இருக்குன்ற பட்சத்தில் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரீவென்டர் ஒர்க் ஆகாது, பவரை கட் ஆஃப் பண்ணிடும். அதே நேரத்தில் பேஸ் ஃபெயிலியர் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பவரை கட் ஆஃப் பண்ணிடும். இப்போ நம்ம பேஸ் ஃபெயிலியர் இதெல்லாமே டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேஸ் சீக்வன்ஸ் கட் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு பேஸ் சீக்வன்ஸ் வித்தியாசம் வரும்போது கட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு பவரை குறைச்சி தான் கொடுக்கணும். வோல்டேஜ், அதாவது ப்ரீவென்டருக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம குறைச்சி கொடுத்தா மட்டும்தான் எந்த அளவுக்கு ப்ரீவென்டர் வந்துட்டு கட் ஆஃப் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக ப்ரீவென்டரை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் இன்புட்னு பார்க்கும்போது 50லேருந்து 230 வோல்ட் உங்களால் இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். இது வேரியபிள் வோல்ட்டில் உங்களால் அவுட்புட்டாக எடுத்துக்க முடியும். கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா 50 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வாட்ஸ்னு பார்க்கும்போது 2000 வாட்ஸ் ஏசி பவரை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்புட்னு பார்க்கும்போது முதல் 2 இன்புட்டு, அடுத்த 2 அவுட்புட்டு உங்களுக்கு இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பொட்டினோமீட்டர் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளில் இருக்க மாதிரி. அதே நேரத்தில் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளோயர் வச்சுருக்கேன். இந்த ப்ளோயரை தான் இதுக்கு நான் கனெக்ஷனாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஏசிக்கு இதுக்கு அவுட்புட்டுக்கான ஒயரில் எந்த ஒரு பொருளுமே கொடுக்காத பட்சத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துறேன். இப்போ நான் வந்துட்டு லைன் இன்புட்டு அவுட்புட்டை கொடுத்துட்டேன். இப்போ நான் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரானிக் ஐட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து செக்யூராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான லைன் பவர் வருதா அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இண்டிகேட் தெரிகிறது. இது லைன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா லைன் வருது. இது நியூட்ரலு, க்ரீன் எரிஞ்சா நியூட்ரலு, ரெட் எரிஞ்சா லைனு. இப்போ கிளாக் மீட்டரை பயன்படுத்தி நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வோல்டேஜ் நான் ரெகுலேட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ரெகுலேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது எந்த ஒரு லோடுமே கொடுக்காத பட்சத்தில் நான் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறேன். உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் கூட வோல்டேஜ் ரெகுலேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் ஒயரை கொடுத்து பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. அதாவது எந்த வித லோடுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வோல்டேஜ் ரெகுலேட் ஆகலை. இப்போ அதுக்கான லோடு கொடுத்துருவோம். நண்பா இதுக்கான அவுட்புட் ஒயரை கொடுத்தாச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளோயரோட சவுண்டு கம்மியாக கேட்குறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு கம்மி வோல்டேஜ் ரெகுலேட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுக்கு கம்மி ரெகுலேட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே உங்களுக்கு மினிமமாக எவ்வளோ இதில் இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத இந்த பொட்டினோமீட்டரை பயன்படுத்தி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், பொட்டினோமீட்டர் எதுங்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான மேக்ஸிமம் லோடு எவ்வளோன்றதை பார்த்துருவோம்.
நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளோயரோட சவுண்டு லேசாக கேட்கும். இப்போ 40 வோல்டேஜில் வேலை செஞ்சிட்ருக்கு ப்ளோயரு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டரை பயன்படுத்தி நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சவுண்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 40 வோல்டேஜில் வச்சுருக்கேன். அதாவது இது இன்புட் லைனை அவுட்புட் நியூட்ரல் கூட கனெக்ட் பண்ணுறேன், 215 வோல்டேஜ் கிடைக்குது. அதே அவுட்புட் லைன் கூட கனெக்ட் பண்ணுறேன், 209 வோல்டேஜ் கிடைக்குது. இன்புட் நியூட்ரலு அவுட்புட் லைனு 40 வோல்டேஜ். இப்போ வெறும் லைனை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ப்ரிவென்டரில் வந்துட்டு நம்மளால் வோல்டேஜை ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு எப்படி ப்ரிவென்டர் கூட கனெக்ஷன் கொடுத்து எப்படி வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் அதுக்கான ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷனோட உங்களால் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.